ரொம்ப கஷ்டப்படுகிற ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பிள்ளைகளை நீங்க கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து பாத்தீங்கன்னா 90% பிள்ளைங்க ஒன்னே ஒன்ன மட்டும் தான் சொல்லுவாங்க. வேற எதுவுமே எனக்கு படிக்கிறது பிரச்சனை இல்லை, எனக்கு தண்ணி பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சும்மா சொன்னாலும் அவங்க ஸ்கூலுக்கு போகாததுக்கு ரீசன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்ன எல்லாருமே கார்னர் பண்றாங்க, என்ன எல்லாருமே ரிஜெக்ட் பண்றாங்க, என்ன கேம்ஸ்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, என்ன டீச்சர் இந்த மாதிரி திட்டுறாங்க. இந்த புறக்கணிப்புகளை சில பிள்ளைகளால மெயின்டைன் பண்ண முடியாததுனாலதான் நிறைய பிள்ளைகள் அந்த ஸ்கூலுக்கு போகிறத விரும்புறதில்லை. அதே போல பெரியவர்களும் அப்படிதான். நிறைய பேர் எப்படி பழகுறாங்க அப்படின்னா, வேலை ஸ்தலத்துல ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 40 பேர் வேலை பார்க்கிற இடத்துல ஒரு 20 பேர்ல ஒரு 10 பேர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 10 பேருக்காக அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று, நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஊழிய